திரு ஜென்ராம், இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட அந்த வாக்குறுதிகள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அந்த வாக்குறுதிகள் எப்படிப்பட்ட வாக்குறுதிகள்? அந்த முதல் 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்றதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வுலாம் சொல்றாங்கல்ல, அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே, அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே எனக்கு சார்லி சாப்ளினோட தி கிட் அப்படின்னு ஒரு சினிமா இருக்கு. சார்லி சாப்ளினும் ஒரு சின்ன பையனும் போவாங்க. சின்ன பையன் முதல்ல போய் கல் எடுத்து ஜன்னல் எல்லாம் உடைச்சிட்டே போயிடுவான். பின்னாலேயே உடஞ்ச ஜன்னலை ரிப்பேர் பண்ற தொழில் செய்யறவராக சார்லி சாப்ளின் வருவார். இந்த வீட்டில் உடஞ்சிருக்குதே அப்படின்னு கேட்டு ரிப்பேர் பண்ணுவார். இப்போ ஒரு வரி உயர்வு அப்படின்னு திமுக குறை சொல்றாருல்ல, இந்த வரி உயர்வுக்கான காரணம் எங்கங்கிறத பார்த்தாங்கன்னா இவங்க அதெல்லாம் பத்தி பேசவே மாட்டாங்க. நீங்க 15வது நிதி ஆணையத்தினுடைய கண்டிஷன், அதாவது உள்ளாட்சிகளுக்கு ஒன்றிய அரசினுடைய மானியம் வேணும்னா சொத்து வரியை சந்தை மதிப்புக்கு ஏற்ப திருத்த வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். ரைட். இந்த கண்டிஷனை கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கும் இதே கண்டிஷன் இருந்தது, ஆனா நாங்க சொத்து வரி ஏத்தாம தானே இருந்தோம், நீங்க ஆட்சிக்கு வந்து ஏத்துறீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன மக்கள் நலன் அக்கறை இருக்குன்னு கேட்குறாங்க. என்ன பதில் அது? இல்ல, நீங்க இல்லாட்டம் உள்ளாட்சிக்கான 15,000 கோடி உள்ளாட்சி மானியம் நிறுத்தப்படும் அப்படிங்கிறது அதுல இருக்கிற கண்டிஷன். உள்ளாட்சிகளுக்கு மானியம் கொடுக்க வேண்டியது, எய்டு கொடுக்க வேண்டியது அவங்க கடமை. அவங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு நிதிக்கும் ஒரு நிபந்தனையை சேர்த்து அதை கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வேலைகளை இங்க செய்ய வேண்டியது இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, RDSS ரீவாம்ப்டு டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் ஸ்கீம் அப்படின்னு இதுல மின் வாரியத்துல ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம் படி அங்கேருந்து நிதி வேணும்னா ஆண்டுதோறும் கட்டண திருத்தம் செய்ய வேண்டியது அவசியம்ங்கிறது அது ஒரு கண்டிஷன். அது எங்கிருந்து வந்தது? உதய் மின் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்துல தமிழ்நாடு கையெழுத்து போட்டு கொடுத்ததுல இருந்து வந்தது. அதாவது ஜெயலலிதா எதிர்த்து அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அதிமுக ஆட்சியாளர்கள் ஒன்றிய அரசிடம் தங்களை ஒப்பு கொடுத்த, இணக்கமாக இருந்து பெற வேண்டியதற்கு பதிலாக இங்கிருந்து வாரி கொடுத்த திட்டமாக அது போச்சு. அந்த திட்டத்தின் அடிப்படையில் டான்ஜெட்கோ சிக்கல்கள் எல்லாம் வருது. டான்ஜெட்கோக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை 10 ஆண்டுகள்ல 1.5 லட்சம் கோடி அப்படின்னு சொல்றாங்க. 10 ஆண்டுகள்ல, ஸ்டாலின் வந்ததுக்கு பிறகு உண்டான 5 ஆண்டுகள் இல்ல, 10 ஆண்டுகள்ல 1.5 லட்சம் கோடி. சீரமைப்பினுடைய ஒரு பகுதியாக இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ஒன்றிய அரசினுடைய அழுத்தம் காரணமாக வரக்கூடிய கண்டிஷன்ஸ் தொடர்பாக அங்கிருந்து நிதி வர வேண்டுமென்றால் மாநிலம் செய்யணுங்கிற நிலைமையிலிருந்து வரக்கூடிய விஷயம். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க போனீங்க, அதுக்கப்புறம் கைட்லைன்ஸ் வேல்யூக்கு ஏற்ப சந்தை மதிப்புக்கு ஏற்ப கைட்லைன்ஸ் வேல்யூவை மாற்றணுங்கிறதும் அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். இருக்கிற வரி விதிக்கும் உரிமையே இங்க ஒன்றும் கிடையாது. ஜிஎஸ்டி போனதற்கு பிறகு மாநிலம் தன்னுடைய பிரையாரிட்டி என்னங்கிறத முடிவு செய்து அதற்கு தகுந்த மாதிரி வரி விதிக்கும் சுதந்திரம் பெற்றதாக இல்லை. இந்த அவரே சுட்டிக்காட்டிய மாதிரி 3-4 இடங்கள்ல மட்டும்தான் வரி விதிக்கும் உரிமையே இருக்குது. அதுலயும் 1000 கண்டிஷன்ஸ் வருது. அப்படி இருக்கும்போது அது போக இப்போ இந்த ஜிஎஸ்டி ரீவாம் பண்ணாங்கல்ல, ரெவல்யூஷன், ஜிஎஸ்டி புரட்சின்னு சொன்னாங்க, ஜிஎஸ்டி சீர்திருத்தம்னு சொன்னாங்க. அந்த கேட்டகரைசேஷன்ல ஏற்பட்ட இழப்பு கிட்டத்தட்ட 9,600 கோடி அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. ஆக இது எதை பற்றியுமே வாய் திறந்து பேச மாட்டோம். களத்துக்கு வந்த இன்னொரு கட்சிக்கு போட்டியாக நாங்களும் அவங்கள பத்தி எதுவுமே பேச மாட்டோம். அப்படியே நாங்க பேசினாலும் அவர்களுடைய குரலைத்தான் இங்கு எதிரொலிப்போமே தவிர சொந்தமாக நாங்க எதையுமே பேச மாட்டோம் அப்படிங்கிற முடிவுக்கு அதிமுக வந்துருச்சா இருக்கும். அது போக இந்த 2 கட்சிகள் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய நலத்திட்டமும் இப்போது அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்புகளையும் பார்க்கும்போது, அறிவிப்புனா என்ன, வாக்குறுதிகளையும் பார்க்கும்போது அதெல்லாம் ஆட்சிக்கு வந்தா தானே அது அறிவிப்பாக வருதா வரலையாங்கிறத பார்க்கணும். அதற்கான வாய்ப்பே இல்லை. முந்துறாங்களான நம்பிக்கை தானே இந்த வாக்குறுதிகள், வரமாட்டோம்னு எப்படி இதெல்லாம் முந்துறாங்களான்னு கேட்டீங்கல்ல, அது ஆட்சிக்கு வருவதற்கான ரேஸ்லயே அவங்க இல்லை.
அவங்க புதுசா வந்திருக்கிறவங்க முந்தி போயிடக்கூடாதேங்கிறதுக்காக கூட 4 ஸ்டெப் சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சி தான் இது. வேற திசைக்கு போகுதா? ரைட்டு, அங்க வரல. அப்படி சொல்லலைங்க. சரி, நான் இப்போ வேற மாதிரி கேட்குறேன். இப்போ மத்திய அரசு தான் சொத்து வரி உயர்வோ இல்லை இந்த விலைவாசி உயர்வோ மாநில உரிமைகளை பறித்து இப்படியான ஒரு அழுத்தத்தை கொடுக்குதுன்னு சொல்றீங்க. இதே மாதிரி அழுத்தம் தானே கடந்த அதிமுக ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி எதிர்கொண்டார். இப்போ உதாரணத்துக்கு நீட் எடுத்துக்கிருவோம். நீட்டு வேணாங்கிறது அவங்க வரி உயர்வு அந்த அவங்க பீரியட்ல அறிவிச்சாங்களா? இல்ல, கரெக்ட். நான் என்ன சொல்றேன், இப்ப இவங்களால செய்ய முடியல. இப்ப நீட்டுல இருந்து பல மாநில உரிமைகள்ல இருந்து இவங்களால மீட்க முடியல, மத்திய அரசு கிட்ட போராடி பண்ண முடியல. திமுக வந்தா அதை செய்து முடிக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு தானே திமுக வந்துச்சு. இப்போ திமுக அதை செய்ய முடியல அப்படிங்கும்போது மறுபடியும் மத்திய அரசை குறை சொல்லி மத்திய அரசு அழுத்தம் கொடுத்ததுனால இதை பண்ணுதுன்னா அதை தானே அதிமுக பண்ணுச்சு. அவங்களால நிர்வாக திறமையோடு இதை சமாளிக்க முடியலன்னு உங்களுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுக்கும்போது, திமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது திமுகவும் மத்திய அரசு மேல பழி சொன்னுச்சுன்னா என்ன வேறுபாடு இருக்குன்னு? இல்ல, ஒன்றிய அரசு மேல பழி சொல்லணுங்கிறதுக்காக இங்க யாரும் சொல்லல. எந்த நிகழ்வும் நடக்காமல் கற்பனையாக முன்வைத்த குற்றச்சாட்டுகள் திமுக சொல்லக்கூடியவற்றில் எதுவுமே இல்லை. அரசியல் பிரதிநிதித்துவம் கெட்டு போயிடக்கூடாது, அந்த 17% இருக்கணும், அந்த 543க்கு 39ங்கிற பெர்சன்டேஜாவது எத்தனை நம்பர் மாத்தினாலும் இருக்கணுங்கிறது கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அரசியல் பிரதிநிதித்துவத்துக்கான அதை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு போராட்டம். அதுக்கப்புறம் எஸ்ஐஆர்ல எதுவும் அநீதி நடந்து விடக்கூடாதுங்கிறதுக்கான முயற்சியை முதல்ல எடுத்தாங்க. அதுக்கப்புறம் when it is forced on us, அவங்க கேடஸை களத்தில் வேலை செய்ய விட்டு ஓரளவுக்கு அதை காப்பாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு நீட்டுக்கும் போராடுவதற்கு போராடினாங்க. அதுக்கு அந்த திருத்தத்துக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அவ்வளவு செய்தார்கள். அதற்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றத்தை அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் அதை தேர்வு செய்யும் உரிமையை மாநிலத்துக்கு பெற்றுவிட முடியும்னு நம்பினாங்க. அது மயிரிழையில் தவறிவிட்டது. சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் நல்லா பேசி அவங்க மாநிலத்துக்கு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸை வாங்கிக்கிறாங்க, ஃபண்டை வாங்கிக்கிறாங்க. ஜவஹர்லி கேட்குறாரு, நீங்கள் திமுக அதே மாதிரி இருந்து வாங்க வேண்டியதானே, என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்போ தமிழ்நாடு இப்போ ஒருவேளை அடுத்த திமுக ஆட்சி வந்தால் இதே மாதிரி 5 வருஷத்துக்கு தமிழ்நாட்டை பின்னோக்கி எடுத்துகிட்டு போயிடுவீங்களான்னு கேட்குறாங்க. அது தனக்கு ஓட்டு போட்ட அமைப்பாக இருந்தாலும் சரி, தன்னோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, இந்திய அரசமைப்பு சட்டம் மாநிலங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று வகுத்திருக்கிறதோ அதன்படி நிர்வாகத்தை நடத்த முடியாதவர்கள், நடத்த விரும்பாதவர்கள், மாறாக அனைத்து அதிகாரங்களையும் தங்களிடத்தில் குவித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அவங்க எடுக்கக்கூடிய எதேச்சதிகார நடவடிக்கைகள் எல்லாவற்றுக்கும் அடங்கி போனோம், இணங்கி போனோம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை முன்வைக்கக்கூடியவர்கள், அதற்காக எதிர்த்து போராடுவதையே அஜெண்டாலேருந்து எடுக்கிறாங்க. போராடி அந்த மாற்றத்தை அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறபடி நீங்கள் செயல்படுங்கள்னு சொல்வதற்கு நீதிமன்ற போராட்டத்தை திமுக நடத்த வேண்டியது இருக்கு, சட்டமன்றத்தில் போராட்டத்தை நடத்த வேண்டியது இருக்கு, நிர்வாக ரீதியாக கடிதங்கள் எழுத வேண்டியது இருக்குது, மக்கள் மன்றத்தில் பிரச்சனைகளை முன்வைத்து மக்களை அணிதிரட்ட வேண்டியது இருக்குது. எல்லாவற்றையும் எல்லா பிரச்சனைகள்லையும் அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கடிதம் எழுதணும், அதுக்கு பதில் வந்தது, அந்த பதில் எங்க கிடக்கு, என்ன, அது உண்மை நிலையே சொல்லாம வருஷக்கணக்காக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை திமுக செய்யவே இல்லை. ஒண்ணு. அதுக்கப்புறம் திமுகவினுடைய நலத்திட்டங்கள் முழுக்க முழுக்க அந்தந்த செக்மெண்ட் ஆஃப் தி சொசைட்டியை எம்பவர் பண்றதுக்காக நடந்தது. இங்க மாதிரி நாங்கள் எஜமான், நீங்கள் அடிமைகள், நாங்க மேலே இருந்து உங்களுக்கு தூக்கி போடுவோம், நீங்க பிடிச்சுக்குங்க, உங்கள் மீது கருணை கொண்டு நாங்கள் வீசி எரியும் பணத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு கருணை தொகை, குலவிளக்கு திட்டம் அப்படின்னு அதர பழசான பிற்போக்குத்தனமான கான்செப்ட்ல எந்த விஷயத்தையும் செய்யல திமுக. உதவித்தொகைன்னு மாத்திட்டாங்க. சரி, உதவிங்கிறது ரொம்ப கண்ணியமான ஸ்டேட்மெண்ட். காலையில் அந்த பிரச்சனை வந்ததற்கு பிறகு சில தொலைக்காட்சிகளில் சில விமர்சனங்கள் வந்தது. அதற்கு பிறகு அதை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, வரவேற்கத்தக்கது. நான் அதற்காக அதிமுகவை பாராட்டுகிறேன். கருணை அதே மாதிரி குலவிளக்கு திட்டத்தையும் எடுத்து உரிமை தொகையாக மாற்றி மகளிருக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் மேல இருக்கக்கூடிய அநீதிகளுக்கான தீர்வுக்கு நாங்க பங்களிக்கிறோம்னு அவங்க அதை மாத்திட்டாங்கன்னா, அந்த குலவிளக்கு திட்டம்ங்கிறதையும் மாத்திட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அது போக இவங்களுக்கு என்ன இருக்கு, அதாவது இவங்களுக்கு கான்செப்சுவலா
ஒரு ஸ்கீமை அப்ரோச் பண்ணவே தெரியல. இவங்களுக்கு எல்லாமே நுகர்வுக்காக கொடுக்கிற மாதிரி கொடுக்கறாங்க. அந்த நிமிட செலவுக்கு நாங்கள் கொடுத்தோம்னு சொல்றாங்க. அதன் மூலமாக தங்களுக்கு ஒரு கிரெடிட் கிடைக்குமான்னு பாக்குறாங்க. இந்த 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை, அந்த கேரண்டியை தூக்கிட்டு நீங்க விருப்பப்படி எப்ப வேணாலும் நாங்க கொடுப்போம், 120 நாள் 125 நாள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா அந்த அரசமைப்பு ரீதியாக கேரண்டி இல்லாமல் அவங்க விருப்பத்துக்கு நடக்கக்கூடிய விஷயமாக எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய நிலையிலிருந்து அவர்களுக்கு உரிமையுடன் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாவற்றையும் அவங்க மேல பரிதாபப்பட்டு கருணை கொண்டு உதவி செய்யற மனநிலையில இவங்க வாரி கொடுக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதற்கான சூழல் கண்டிப்பாக வராது.